Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா cauliflower 65. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சைட் டிஷ் இது. சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. நம்ம வீட்ல இருக்க சிம்பிள் ingredients யூஸ் பண்ணி நான் வந்து சிம்பிளா செஞ்சிருக்கேன். பட் ஆனா டேஸ்ட்ல வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பா போஸ்ட் பண்ணனும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சுக்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து இந்த சைஸ்ல வந்து நான் இஞ்சி எடுத்துர்க்கேன். இந்த சைஸ்ல 2 இஞ்சியும் ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். அதை மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு கொரகொரப்பா நீங்க அரைச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சதும் இப்போ நம்ம வந்து மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம cauliflower 65 க்கு என்னென்ன தேவைன்னு இப்போ நான் வந்து உங்க காரத்துக்கு தகுந்தாப்ல chili powder ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவு chili powder ஆட் பண்ணிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து salt ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு எல்லாம் ஆட் பண்ணி ஒரு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி லைட்டா தண்ணி ஊத்தி ஒரு செகண்ட் இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான், அதுக்கு மேல அரைக்க கூடாது. நெக்ஸ்ட் அடுப்புல வந்து பாத்திரம் வச்சு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் காலிஃப்ளவர் போட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு கொஞ்சமா சால்ட்டும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம மஞ்சள் பொடியும் சால்ட்டும் ஆட் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு பூச்சி மருந்து ஏதாவது அடிச்சிருந்தா கூட அதோட இது வந்து எஃபெக்ட் வந்து கம்மிப்படுத்தும். இப்போ பாருங்க நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். சூடானவுடனே ஆஃப் பண்ணிருங்க, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. காலிஃப்ளவர் வந்து வேகக்கூடாது. ஏதாச்சும் பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க, அந்த பூச்சி மருந்தோட எஃபெக்டை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு இது பண்ணுறோம். அப்புறம் ஏதாச்சும் புழு இருந்தால் கூட அது வந்து போயிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு கட்டி கூட இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உப்பு பத்தலாட்டி கொஞ்சம் உப்பு கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல காலிஃப்ளவர் கட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு பண்ணதும் நான் அரை எலுமிச்சப்பழம் அளவு நான் வந்து ஜூஸ் வந்து இப்ப புளிஞ்சு விடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு அரை மணி நேரம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினாதான் நல்லா இந்த காலிஃப்ளவர்ல காரம் உப்பு எல்லாம் சார்ந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஆயில் வந்து காஞ்சிட்டு இருக்கு. நல்லா சூடானதும் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சீக்கிரமாகவே வந்து கருகுன மாதிரி வந்துடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி லோ ஃப்ளேம் இப்படி வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு 3 பேட்சஸாக போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி கொஞ்சமா போட்டு கூட ஆட் பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டு கூட ஆட் பண்ணலாம். இதே மாதிரி மற்ற நம்ம ரிமைனிங்ஸ் இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.